நோன்பாளி இரத்தம் கொடுக்கலாமா? நோன்பாளி பிற நோயாளிகளுக்கு இரத்தம் கொடுப்பது மக்ரூஹ். ஆனால் நிர்பந்தமான சூழ்நிலையில் இரத்தம் கொடுக்கலாம். இதனால் நோன்பு முடியாது. நோன்பாளி விக்ஸ் நுகரலாமா? மூளை வரை செல்லக்கூடிய விக்ஸ் போன்ற மருந்துகளை நுகர்வதால் நோன்பு முறிந்துவிடும். நோன்பு பிடிக்க இயலாதவர்கள் என்ன செய்வது? நோன்பு வைக்க இயலாதவர்கள் ஒவ்வொரு நோன்புக்கும் பகரமாக ஃபிதியா குறிப்பிட்ட அளவு தானியம் அல்லது அதன் கிரயத்தை ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும். நூல் ஃபத்தாவா தாருல் உலூம் பாகம் 6 பக்கம் 482. ஃபிதியாவின் அளவு என்ன? ஃபித்ராவில் கொடுக்கப்படும் அளவுதான் ஃபிதியாவின் அளவாகும். ஒரு ஃபித்ராவின் அளவு அரை சா ஆகும். அதாவது 1.5 கிலோ 74 கிராம் 640 மில்லிகிராம் சேர்ந்தது அரை சா ஆகும். உலமாக்களின் ஏகோபித்த முடிவின்படி ஒவ்வொரு நோன்புக்கு பகரமாக 1600 கிராம் கோதுமை அல்லது அதன் கிரயம் அதன் விலையை ஃபிதியாவை பல ஏழைகளுக்கு பகிர்ந்து கொடுக்கலாம். அதேபோல் பல நோன்புகளின் ஃபிதியாவை ஒரே ஏழைக்கும் கொடுக்கலாம். நூல் ஃபத்தாவா ரஹீமியா பாகம் 5 பக்கம் 198. அஹ்ஸனுல் ஃபத்தாவா பாகம் 5 பக்கம் 421. கர்ப்பிணி பெண்கள் நோயாளி ஃபிதியா கொடுக்கலாமா? கர்ப்பிணி பெண் பலகீனத்தால் நோன்பு வைக்க முடியாது என்றெண்ணி ஃபிதியா கொடுத்தாலும் அதேபோல் நோயாளி இனிமேல் நோன்பு வைக்க முடியாது என்றெண்ணி ஃபிதியா கொடுத்தாலும் உடல்நிலை சரியான பின்பு நோன்பை கலா செய்ய வேண்டும். நோன்பு வைத்தால் உயிருக்கு ஆபத்து ஏற்படும். இனிமேல் உடல்நிலை தேராது என்ற நிலையில் உள்ள நோயாளிகள் ஃபிதியா கொடுத்தாலே போதுமானதாகும். நூல் ஃபத்தாவா தாருல் உலூம் பாகம் 6 பக்கம் 478.